வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்க வெளியில கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிருக்கோம்? சஸ்பென்ஸ் என்ன, வாங்க போய் பார்ப்போம். சரியா, வீடியோக்குள்ள வாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய முக்கியமான நம்பர் 1 செலிபிரிட்டி ஹீரோயின். இல்ல 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 நம்மளுடைய சேனல் ஹீரோயின் யாரு? அது உறவுகளுக்கு தெரியும். ஆமா, நம்ம சேனலோட ஹீரோயினி குட்டி மகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதனால அவளுக்கு ஒரு பொருள் எடுக்க போறோம். வாங்க பாப்போம். ஃபங்க்ஷனா? ஆமா, ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஃபங்க்ஷன். வாங்க வீடியோக்குள்ள வாங்க. எங்க போறோம் என்ன போறோம்னு போய் பாப்போம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். சரியா, ரொம்ப நாள் ஆச்சு இப்படி போய் இன்னைக்கு தான் போறோம். வாங்க பாப்போம். எங்க போறோம்? ஃபங்க்ஷன் அப்பா சொல்லிருக்கு. ஃபங்க்ஷன் இல்ல, ஒரு பொருள் வாங்கி தரேன் இருக்கு. என்ன பொருள் வாங்கி தரதுன்னு பாப்போமா? சரி, இந்த குடையோட போவோம். மழை கோப்பா இருக்கு. மழை லேசாத்தான் விழுகுது. அது இந்த இதுக்கெல்லாம் மழை தேவையில்லைங்க. ஆமா, மழையில நனையும், அதான் ஜாலியா இருக்கும். நீ சொல்லுதம்மா, காரை நான் அண்ணன் அந்த பாடுபட்டு முந்தானத்தை கழுவி வச்சிருக்கேன். அப்ப நீங்க காருக்குலாம் கூட பிடிக்கணும். அப்ப நீங்க காரு கூட பிடிக்க வேண்டாம் செய்யலாம். காருக்கு உறவுகளை நீங்க ஏதாவது இருந்தா டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. காரை சுத்தி ஏதாவது இல்லன்னா ஒண்ணு செய்வாங்க. ஒரே ஐடியா, கார் கவர் இருக்குல்ல, அதை போட்டே கார் ஓட்டி போமா? எப்படி போறது? புதுசாவா காரு? கிட்டக்கவா? கார் ஸ்டாப்பா? ஏன் வளருது? உனக்கு தானே இன்னைக்கு போறோம் வாங்குறதுக்கு, அப்ப ஏன் வளருது? கார் ஸ்டாண்டுக்கு நம்ம காரை எடுக்க வந்திருக்கோம். தெளிவா சொன்னோம், கார் எடுக்க வந்திருக்கோம். அப்ப புது கார் நினைச்சுக்கிடுவாங்க. அது ஒரு காலத்துல நம்மளும் புது கார் வாங்குவோன்னே. இப்ப பழைய கார், சின்ன கார் வச்சுக்கோம், பெரிய காரு ஒண்ணு, புது கார் வந்து குட்டி ஃபேமிலி தான். ஆமா, அதாவது சைஸ்ல இப்படி இருப்போம், பட் ஹைட்ல இப்படி தான் இருப்போம். காரும் இப்படி தான் இருக்கும். அதனால நம்ம கார் குட்டை கார் போகுது என்ன. சரி, அப்பா வரட்டும்னு உள்ள போய் எடுக்க போயிருக்காங்க. வரட்டும். அதான் மொட்டைக்கட்டையா கார் எடுக்க வந்துருக்கோம் அப்படிங்களா? அதான் உறவுகள் புது கார் நினைச்சு கூடாது. கார் செட்ல இருந்து கார், அது புது கார் எடுப்போம். அது ஒரு நாள் எடுப்போம், கண்டிப்பா எடுப்போம். பெரிய கார், புது கார் எடுப்போம். சரி வாங்க வாடா, கார் புட்டு உள்ள புட்டு. என்ன பண்ணுவீங்க? காம்போ கால் நல்லா தட்டிக்கோங்க. உட்காந்துட்டாளா? காலி உட்காந்து. இப்போ கார்ல கிளம்பிட்டோம், போய் பார்ப்போம். சரியா, உட்காந்துருக்கா. காவியா இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, காவியா உள்ளதான் உட்காந்துருக்கா. ஏய், காவியா வந்து அவ ட்ரெஸ் எடுக்க அவ சேர்த்து வச்சு ரூபாய் தாரன்ட்டு இருக்கா என்கிட்ட. ஓ அப்படியா? ஆமா ஆமா, பிள்ளைங்க 2 பேருமே வந்து இந்த நம்ம பாக்கெட் மணி மாதிரி நாங்க கொடுக்கறது இல்ல. ஏதாவது ரிலேஷன் வந்தா கொடுக்கறதே. பிறகு நாங்க என்னைக்காவது இருக்கா இந்த பிறந்த நாள் இந்த மாதிரி இதுக்கு எதுக்காவது கொடுக்க காசை 2 பேருமே சேர்த்து வச்சிருப்பாங்க. 2 பேருமே ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு பெரும் தொகை வச்சிருக்காங்க கையில இருக்கு, அவங்க கையில. சரி இருக்கட்டும். பிள்ளைங்களுக்கு வந்து சிறு சேமிப்பு வந்து என்னைக்கும் சொல்லி கொடுக்கணும். சரியா, ஸ்பீட் பிரேக் வருது. அப்படி என்னைக்குமே சிறு சேமிப்பு சொல்லி கொடுக்கணும். 2 பிள்ளைங்களும் சிறு சேமிப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ட்ரெஸ் எடுக்க தான் போறோம். காவியாவுக்கு வந்து சிறு சேமிப்பு அது தனியாவும் இருக்கு. அது நோட்டா 5 ரூபாய் காயின்ஸா நிறைய அந்த ஒரு விண்டில் ஃபுல்லா இருக்கு. அதையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அது கோயிலுக்குன்னு சேர்த்து வச்சிருக்காங்க. திருப்பதிக்கு போறதுக்கு ஒரு நாளாவது நீ ஒரு 2000-3000 அந்த காருக்கு பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்கிறா. நான் அந்த காயின் வந்து திருப்பதிக்கு ஒரு 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 இது வச்சிருக்கேன், நேர்த்திக்கடன். அது என்னன்னு நான் திருப்பதி போய் நான் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஓகே, சூப்பர். அப்பவே வீடியோ எடுப்போம். காவியா, எனக்கு தெரியாம காயின் எங்க வச்சிருக்க? உண்டியல்ல இருக்கலாங்க. அந்த உண்டியல நான் பார்க்கவே இல்லையே. செல்ஃப்ல தானே இருக்கு. அடுப்படி கிச்சன் செல்ஃப்ல இருக்குல, அது இருக்கு. இங்கேயும் ஒண்ணு இருக்கு. ஆமா, பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்பமே சேமிப்போட சிறு சேமிப்பை சொல்லி கொடுக்கணும். சொல்றது அதாவது கோவில்களுக்கு நேர்ந்திக்கிட்டு போடுற அந்த உண்டியல் பழக்கமும் இருக்கணும். அது அந்த பழக்கமும் இருக்கணும். ஏன்னா உண்டியல் ஏன் சொல்றேன், உண்டியல் பழக்கம் அப்படின்னு பழக்கம் கண்டிப்பா இருக்கணும். உண்டியல் பழக்கம் ஏன் சொல்றேன்னா, அதுல இருந்து எடுக்க கூடாது, அது தெய்வத்துக்கு தான் அப்படிங்கறது பிள்ளைங்களுக்கு புரியணும். இந்த சிறு சேமிப்புங்கிறது வந்து பிள்ளைங்களுக்கு அவங்க செலவுக்கு. ஆனா 5 பைசா எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்கிட்ட வந்து புடிங்கிடுவாங்க. நான் வாங்கவும் மாட்டேன். நான் தான் அப்பாவி அப்பா வாங்கணும்னு சொல்லுவாங்க, நான் வேண்டாம். ஏன்னா சும்மா ஜாலிக்கு சேர்த்து வச்சுட்டு நாமளே வாங்கி செலவழிச்சுனா அந்த பிள்ளைங்களுக்கு மனசு விட்டு போயிடும். ஆமா, நம்ம சேர்த்து வைக்க இப்படி எல்லாமே வாங்கிடுறாங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அந்த பணத்தை வந்து கையாளுற அந்த பக்குவத்தை பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். கையில இருக்கிற அந்த ஆசையை வர வைக்கணும். அதுதான் மெயின். சரியா? சரி, இதுக்கப்புறம் பணம் தான். கண்டிப்பா பணம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. பணம் அதெல்லாம் டைலாக் சொல்லுவாங்க, பணம் இல்ல அன்பு அது இதுன்னு எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த அன்பு இதெல்லாம் சொல்றவங்களை போய் பணம் இல்லாம அன்பை வச்சு பாசத்தை வச்சு கடையில ஒரு குச்சும்டா என்ன சொல்லுங்க பாப்போம். ஆக முடியாது. வாழ்க்கைக்கு பணம் தேவை, அளவுக்கு மீறி வேண்டாம். அனாவசிய செலவு இல்லாம அளவோட வச்சுக்கிட்டா இருக்கணும்.
ஓகேவா? அத்தியாவசியமா வச்சுட்டு பண்ணது. கொஞ்சம் ஆடுது, ஷேக் ஆகுது. கடையில போய் பார்க்கலாம். சரியா? கடைக்கு வந்திருக்கோம்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பாரம்பரிய கடை ரீஜென்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்ப ரீஜென்ட்ல புதுசா கேர்ள்ஸ் செக்ஷன் தனியா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம போகவே இல்லை. அங்க போய் பாப்போமா? சரி. ரீஜன் இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. அதை எப்பவும் சொல்ல வேண்டியிருக்கு. பேர் என்ன செய்ய இல்ல, சொல்லணும். ப்ரமோஷன் கிடைச்சு நினைச்சிட கூடாதுல்ல. ஆமா, அதனால வாங்க. இப்போ நம்மளை எப்பவும் நம்ம ராசியான கடை நம்மளுக்கு ரீஜென்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். கோவில்பட்டி ரீஜென்ட்டுக்கு சைடுலயே வந்து கேர்ள்ஸ்க்குன்னு தனியா ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது டீனேஜ்க்கு அந்த இது ஆல்டேஷன் செக்ஷன் பக்கத்துல உள்ள ஃபேக்டரியும் உள்ளதானே இருக்கு. அது அதுலதான் முன்னாடியே அங்க போய் நாங்க கல்ச்சுரல்ஸ் குரூப்பா அது போய் பார்த்தோன்னு நானும் போய் பார்த்தேன்டா. ட்ரெஸ் பாத்தீங்களோ? ஆமா, நாங்க எங்களுக்கு யூனிஃபார்ம் போய் பார்த்தோம்ல. சரி வாங்க உள்ள போய் பார்த்துருக்காங்களா தனியா. கேர்ள்ஸ்க்கு உள்ள போய் பார்த்தா தெரியும். கேர்ள்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. உள்ள போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு. என்ன இந்த பக்கம் வந்து ஸ்டிச்சிங் ஏரியா, இந்த பக்கம் ஆல்ட்ரேஷன் ஏரியா, இந்த பக்கம் ஆல்ட்ரேஷன் ஏரியா, இந்த பக்கம் தான் அந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தான் இருக்குது கார்மெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. இது உள்ளே இருக்குது. சரி ஓகே, உள்ளே போய் அப்படியே பார்ப்போம். காவியா நீ இப்படி என்ன பண்ணுற? பேண்ட் பார்க்கேன். இது ரேட் என்னன்னு பார்க்கேன். ரேட் என்னடா பார்த்துட்டு ரேட்டு இல்லைல்ல. காவியா உனக்கு பிடிச்சிருக்காது? காவியா பிடிச்சிருக்கா? ஷர்ட் பார்க்க பாட்டு படிக்க தவிர்த்துக்கோங்க. ஆமா, பாட்டு கடையில படிக்கும். கடையில பாட்டு படிக்குது. அதை போட்டு அதுக்கு பேண்டா பேண்ட் போட்டு பார்ப்போமா? பெருசா தான் இருக்கும் இது. வேற மாடல் எல்லாம். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இது வந்து ஏடிஎம் ஈ என்ன? நீங்க கொடுத்தா நான் கொடுப்பேன். நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். அதாவது இது ஃபுல்லா கேர்ள்ஸ் செக்ஷன் பாருங்க. நல்லா இருக்கு. உள்ள வந்தோடனே பாட்டு படிக்க தவிர்த்துக்கோங்க. உள்ள ஃபுல்லா கேர்ள்ஸ் செக்ஷன் சூப்பரா இருக்கு. நல்ல வெரைட்டிஸ், நல்ல மாடல். என்னங்க சூப்பரா நியூ மாடல் நிறைய வந்திருக்கு. இந்த சாதாரண நேரமே இப்படி வந்திருக்கு. இந்த தீபாவளிலாம் இப்படி வரும் என்ன? நல்லா இருக்கு. எல்லாரும் வரலாம். ரேஞ்ச் ஒன்றுக்குள்ளேயே இருக்கு. செமையா இருக்கு. நல்லா இருக்கு. கலெக்ஷன் நிறைய இருக்கு. ஓகே, பாட்டு படிக்க தவிர்த்துக்கோங்க. இந்த பக்கமும் கலெக்ஷன் நிறைய இருக்கு. ஃபுல்லா டாப்ஸ், சுடிதார் இந்த பக்கம். சரி வரட்டும், போட்டு பார்த்தோன்னா பார்த்துட்டு வரட்டும். எனக்கு பார்க்க ஆரம்பிச்சு. காவியா கூட வந்து எனக்கும் பார்க்க ஆரம்பிச்சு. காவியாதான் அம்மா காணும் அப்படின்ட்டா. ப்ரோவிலே பாட்டு படிக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. எப்படி பார்க்க உனக்கு? அம்பர்லா கட்டிங்கா? அம்பர்லா கட்டிங் பார்த்தேன், அமையல. இது ஜாம் தானா? 3XL. எத்தனை எக்ஸ்எல்? ட்ரிபிள் எக்ஸ்எல். காவியாளுக்கு அமைஞ்சிரோன்னு உட்காந்துட்டா பத்தியா அப்படியே என்ன? ஆமா, அவ காரியம் முடியும் உட்காந்துக்கிட்டான். உனக்கு நான் எடுத்து கொடுத்தேன்னு எடுக்க மாட்டீங்க. பாட்டு படிக்கி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, தவிர்த்துக்கோங்க. சூப்பரா இருக்குமா? ரெண்டு மாதிரி போட்டு பாரு பத்மா. போட்டு பாரு. எல் சைஸ்னா பெரிய சைஸா? போட்டு பார்த்து வா. போட்டு பாரு. ஐஸ்கிரீம் வாங்க வந்துட்டியோ? இங்கே பாரு. யார் கப்பாக்கா? பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி. என்னது? பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி. பிளாக் கரண்ட் எடு. அப்பா சாப்பிடும் அதெல்லாம். உனக்கு எனக்கு என்னது? குல்ஃபியா? குல்ஃபி போதுமா? சரி வை. பிடிக்குமா ரொம்ப? காவியா கிடைச்சிட்டேன். அப்புறம் நான் எனக்கு ஒரு சட்டை, என் ஃபேவரட் கடை ஆபீசர்ல போய் நான் எடுத்துருவேன். சரி எடுத்துக்கோங்க. நான் நேத்தே அந்த ஒரு சட்டை நான் பார்த்து வச்சிட்டேன். சரி. இப்ப நான் சட்டை கூட எப்படி தெரியுமா எடுக்கேன்? அஜித் குமார் போடுவார்ல அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன். கலர் கூட அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன். ஐயோ பார்க்க மாட்டாதே, பாத்தறோம் அவ்வளவுதான். ஏமா இப்ப வந்து அந்த இது இருக்கு பாரு, அந்த ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருந்தேன் 5000 ரூபாய். நான் இப்ப வந்து உன்னுடைய மதிப்பு 4000 எடுத்தேன். நீ அதுல இருந்து ஒரு 4000 எடுத்து நீ வச்சுக்கோ.
அந்த 1000 ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு சாயங்காலம் நான் போய் ட்ரெஸ் எடுக்கணும். ஏன்ட்ட கேட்காமலே என் பைசா நீங்க எப்படி எடுத்தீங்க? காவியா தான் சொன்னா. காவியா நான் அப்பா ரூபா கொண்டு வந்துட்டா அதை எங்கடா அப்படின்னா, எப்பா அம்மா தான்பா உன்னை வந்து மணிப்பிரசு வந்து எதிர சொன்னாப்பான்னு சொல்லிட்டான். அதான் நான் எடுத்தேன். இப்போ 1 ரூபால இருந்து நான் இப்ப ட்ரெஸ் எடுத்ததுக்கு வந்து 50 ரூபா தான் எடுத்திருக்கேன். அதுல இந்த அம்மா போதும் அந்த ட்ரெஸ் 20 ரூபா உனக்கு வந்து பிடிச்சு ஓட்டு. ட்ரெஸ்ல வந்து நீ வந்து 30 ரூபா கொடுத்துருக்க. இல்ல இது என்ன சொல்லவே இல்ல. என் பர்சனல் ஏன்ட அனுமதி இல்லாமலே எடுத்தா காவியா தான் அப்படி சொன்னா. அவளுக்கு பர்த்டேக்கு நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். ஆமா அதான் நான் தான் ரூபா பர்த்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ விட்டுட்டேனே. காவியா பிறந்தநாள் ட்ரெஸ் தான் எடுக்கும். பிறந்தநாள் அத சொல்லாம வச்சிருந்தா சரி டேட் கமெண்ட் பண்ணுங்க. போன வருஷம் நாம கொண்டாடணும் அதே மாதிரி அதே டேட் தான். பர்த்டே என்னைக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? பிறந்தநாளுக்கு தான் நீங்க ட்ரெஸ் எடுக்க வந்தோம். ரைட். ஆமாம்மா இவளும் பெரிய நயன்தாரா வச்சிருந்து நயன்தாராவா இருந்தாலும் நயன்தாரா இல்லாம இருந்தாலும் நம்மளுக்கு அவதான் நயன்தாரா. அது ரைட். அப்புறம் என்னையும் பத்தி சொல்லுதா? நயன்தாரா எல்லாம் கிடையாது. இல்ல அப்புறம் என்னையும் பத்தி சொன்னா அஜித் குமார் காவியா. நான் காவிய குரு. அவர் காத்தாருன்னா பாவம் அப்படிங்க. நயன்தாரா ரேஞ்சுக்கு நம்மளால வர முடியாது. அஜித் குமார் அவங்க ரேஞ்சுக்கு நம்ம வர முடியாது. அது உண்மைதான். அவங்க போடுற சட்டையாவது அதுதான் அந்த கலராவது பார்த்து எடுத்துக்கணுமேன்னு எடுக்கும். அவ்வளவுதான். நம்மளுக்கு நம்மதான். நான் என்ன நயன்தாரான்னு சொல்லவே இல்ல. நீ அஜித் குமார் சொன்ன. நான் என்ன செய்ய போறேன்னா தீபாவளிக்கு வந்து அப்பா கடுப்பம்ல சட்டை அது ஒன்னோட நிப்பாட்டிட்டு போறேன். ஆமா அப்படித்தானே எப்பவும் பண்ணுவோம். ஆமா அந்த ஒரு வேஷ்டி ஒரு சட்டை நச்சுன்னு. இந்த வட்டம் சட்டை வந்து அப்பா எடுத்து கும்புற சட்டை வந்து வந்து ஃபுல்லன் எடுக்க போறோம். சரியா? தாத்தா ஃபில்க போடுவாரா? ஆமா தாத்தா போடுடா. ஆமா ஃபில்க போடுவாடா. அது எப்பமாவது தான் போடுவாங்க. ஃபுல்லன் எப்பவும் போட மாட்டாங்க. எப்பமா போடுவாங்க. இப்போ சரி எடுத்தாச்சு. வீட்ல போய் பாப்போம். போயிட்டு வந்தாச்சு. இது கூட வீட்ல இருந்து எடுத்து போன கூட. இது ஒரு சமயாங்க மழை வந்தோம்னு நினைச்சேன். மழையும்ல ஒண்ணும் இல்ல. வந்தாதான் என்ன நல்லா நனைய வேண்டியதானே. மழையில நனைய எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா ஒண்ணு கேக்க. சின்ன பிள்ளைக்கு பிறந்த நாள் ட்ரெஸ் எடுக்க போனா அந்த பிள்ளையோட அதிகமா நீ தான் உனக்கு எடுத்திருக்க. ஆமா 2 டாப் மட்டும் எடுத்து 1 2 3 எடுத்திருக்க. அது பேண்ட். அதுவும் கணக்கு சேர்க்கணும்லம்மா. டாப்பும் பேண்ட் எடுத்திருக்கேன். அவ்வளவு நீ வாட்ட எடுத்துக்கிட்ட. பச்சை பிள்ளைக்கு எடுக்க போனா உள்ள வாடா தம்பி இங்க வா. பச்சை பிள்ளைக்கு எடுக்க போனா நீ எடுத்துக்கிட்ட. இது அழகா இருந்தது. சரி எடுப்போம்னு எடுத்துட்டேன். ரேட்டும் கம்மியா இருந்தது. பத்தியா காவியா உன் பேரை சொல்லி அவ ட்ரெஸ் அதிகமா எடுத்துக்கிட்டா. நீ எடுக்க போற. நான் எடுக்க போறேன். இது வந்து ரஃப்யூஸ் ஸ்கர்ட்க்கு எடுத்திருக்கேன். பரவாயில்ல நல்ல ரேட்ல தான் நல்லா தான் கிடக்கு. என்ன காவியா? சரி ஓகே. இதே மாதிரி வீடியோக்கள் இனிமே வர ஆரம்பிக்கும். சுட்டி மக களம் இறங்கி விட்டார். அதனால நானு இப்ப போய் நேரா ஆபீசர்ல போய் எனக்கு பிடி சட்டை எடுத்து வந்துருவேன். பாத்தீங்களா என்ன சொன்னாங்களே அப்பா? பாத்தீங்களா அவங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எடுங்க, எடுத்து தச்சு போடுங்க. அடிக்கூடாதா? ஏன் காய தூங்குடா. ஆள் டல்லா இருக்கு. எனக்குமே டயர்டா இருக்கு. என்னன்னு தெரியல. போயிட்டு வந்து ரொம்ப டல்லா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கு. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். சரி இந்த மாதிரி நம்மளுடைய vlogs நம்மளுடைய இது தொடர்ந்து இனிமே சுவாரஸ்யமான இது வரும். உங்களுடைய ஃபுல் ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்க ஆதரவு வேணும். சொல்லு கவியா உன்னுடைய இதை ரோலிங்க சொல்லு. எப்படி சொல்லு? நீ சொல்லு ஒரு வாட்டி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கத்தி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரியா? அதே மாதிரி நம்ம காவியாவுடைய பிறந்த நாளுக்கு நாங்க வந்து கேக் வெட்டுவோம். அந்த வீடியோவும் பாருங்க. வீடியோ வரும். இந்த மந்த் தான் அவளுடைய பர்த்டே வருது. அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரியா? அது தனியா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ எல்லாமே தனித்தனியா வரும். தவறாம பாருங்க. இதே டேட்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. இன்னும் அடுத்தடுத்து நாம வெளியில இந்த மாதிரி பர்ச்சேசிங் போகக்கூடிய நாள் வந்துருச்சு. தீபாவளி வந்துருச்சு இல்ல? இவளுக்கு பர்த்டே வந்து முடிச்சிச்சு. அந்த பட்ஜெட் முடிச்சாச்சு. அடுத்த தீபாவளி வருது, சசி பூஜை வருது, தைப்பொங்கல் வருது, பெரியவளுக்கு பர்த்டே வருது. நிறைய விஷயங்கள் இந்த மந்த் இருக்கு. ஆக்சுவலி நான் இந்த வருஷம் வந்து பர்த்டே கொண்டாட வேணும்னு நினைச்சேன். ஏன் அப்படி? 10th அப்படின்னு பிஸியா இருக்குது. அவன் படிக்கணும். அது தப்புல. ரைட் தானா? சரி ரைட். இருந்தாலும் அன்னைக்கு புது ட்ரெஸ் ஒன்னு போடணும் இல்லையா? போடணும். காவியா நம்ம போய் நம்ம கிருஷ்ணகோயில்ல உனக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறோம்டா. போதும். எப்பவுமே கிராண்டா நல்லா 2-3 ட்ரெஸ் எடுப்போம். இந்த தடவை கிராண்டா தான் எடுக்கல, சிம்பிளா தான் எடுத்திருக்கோம். அதனால எல்லா படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கிராண்டா நல்லா கொண்டாடுவோம். இது நம்ம உறவுகளுக்காண்டி தான். இந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்து கேக் வெட்டி கொண்டாடுறது நம்ம உறவுகளுக்காண்டி தான். இல்லைன்னா கூட நாங்க இது பண்ண மாட்டோம். கிருஷ்ண ஜெயந்தி
ஆமா இன்னைக்கு அது சொல்லிட்டேன், காலையிலே வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். சரி, நான் இப்போ கிருஷ்ணன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்துருவேன். சாமி கும்பிட்டு வந்துருங்க, எங்களுக்கு பிரசாதம் வாங்கிட்டு வாங்க. ரைட்டு, சரி, அடுத்த வீடியோல பார்ப்போமா? பார்ப்போம். தேங்க்யூ, பாய். பாய் 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 பாய்.